a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. பாஜக தமிழகத்தில் தோல்வியடைந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான் என்று பாஜகவைச் சேர்ந்த நடிகர் எஸ். வி. சேகர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய தோல்விக்கு மாநில தலைவர் அண்ணாமலை தான் காரணம் குற்றச்சாட்டை வச்சிங்க. 100% அதான் உண்மையான விஷயம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்திட்டார். அதுக்கு மேலே இங்கே வந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் கட்சியில் சேர்ந்தோடனே. இன்றைக்கி என்னடான்னா அவர் யார் தெரியலையேன்றாரு. ஒருவேளை சில சமயம் சில அதிர்ச்சியில் நமக்கு அமினிஷியா வந்துடும். கொஞ்சம் தெளிய விடணும். வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் அரை மூடி எலுமிச்சம்பழம் வாங்கி தேய்ச்சாக்க சரியாயிடும். அதனால் அவரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். சில பேருக்கு இந்த மைக்கெல்லாம் பார்த்தா ஃபிட்ஸு வந்துடும், அப்படியே உளறலாக கொட்டும். அதனால் தம்பி அண்ணாமலை கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. அண்ணாமலை அவர்கள் நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு வந்து உங்களை யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒரு இதை பதிவு பண்ணிருக்காரு. உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதை எப்படி நீங்க பாக்க? மோடியை போய் கேட்க சொல்லுங்க நான் யாருன்னு. அவருக்கு மோடியே தெரியுமோ தெரியாதோ. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மோடிக்கு இவரை யாருன்னு தெரியாது. அவ்வளவுதான். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி வந்து அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் நல்ல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. பாஜகவோட எதிர்காலம் என்ன நிலையை நோக்கி இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை? சார், 40 மார்க் வாங்கினா தான் பாஸ்ன்னா நான் 38 வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 2 கிளாஸுக்கு நடுவில் படிக்கட்டில் உட்காந்து வைப்பாங்களா? இது முட்டாள்தனமான பேச்சு. ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோத்தது தான். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வாஷ் அவுட், அதான் உண்மை. தவிர வந்து என்ன ஓட்டு வங்கி ஜாஸ்தியாக இருக்குது? 21 தொகுதியில் தான் நின்று இருக்காங்க. மொத்தம் 40 தொகுதி. அப்புறம் பாக்கி 19 தொகுதி கூட்டணி கட்சி. அதில் இப்போ நமக்கு 21 வந்து 11 இடம் டெபாசிட் போயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இவர் அண்ணாமலை வாங்கின ஓட்டாக இருக்கட்டும், யார் வாங்கின ஓட்டாக இருக்கட்டும், தோத்தவங்க அத்தனை பேர் வாங்கின ஓட்டில் யார் அவரும் பாஜக ஓட்டாக இருக்குது இல்லையே. அதில் பாமக ஓட்டு இருக்கு, தமாக ஓட்டு இருக்கு, அப்புறம் தேவநாதன் அவருடைய ஓட்டு இருக்கு, ஏசி சண்முகம் ஓட்டு இருக்கு, எல்லாரும் ஓட்டு தானே இருக்கு. அப்போ அத்தனை ஓட்டெல்லாம் கழிச்சா திருப்பி 3.5% தானே வந்து நிற்கும். வெக்கமே இல்லாத பொய் சொல்லணும்னா அது அண்ணாமலை ஒருத்தர்தால முடியும். பெரிய பெரிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்து தமிழகத்தில் நிறுத்தி இருந்தாங்க வேட்பாளரை. அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநராக இருந்தவங்க, அவங்கள வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து இதுலயும் தோல்வியை கண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன ரிசைன் பண்ண சொல்லிட்டு வந்தாங்களா, இல்லை என்னை விட்டுடுங்க நான் நின்று மத்திய அமைச்சரான அவங்களே ஆசைப்பட்டு ஓடி வந்தாங்களா? அதை முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்துங்க. எல்லாம் பேராசை, பொருள் நஷ்டம். யாராவது கவர்னர் பதவியில் இருந்துட்டு இறங்கி வந்து இந்த மாதிரி பதவிக்கு ஒரு ஆசைப்படுவாங்களா? அதுதான் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழிசை தங்கபாண்டியன், அவ்வளோதான். அவருக்கு தவிர வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களுடைய அவர்களுடைய நன்மதிப்பை பெறாத வரைக்கும் அந்த ஓட்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.